நெல்லை மாவட்டம் மானூர் அடுத்த தெற்குப்பட்டியில் சாலையில் நின்று கொண்டிருந்தவர்களை அரிவாளால் வெட்டின சம்பவத்தில் தற்போது 4 பேர் நெல்லை மாவட்ட போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். கைது நடவடிக்கை தற்போது நடந்திருக்குது. 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இருவேறு சம்பவங்கள் நடந்துச்சுல, ரெண்டுமே இவர்கள் தான் காரணமா? என்ன சொல்லியிருக்காங்க போலீசார்? அதாவது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அடுத்த அந்த நெட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நடந்த திருமண வீட்டுல புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்தவர்களை சரமாரியாக வெட்டினாங்க. இதுல ஒரு 6 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. உடனடியாக அவர்களை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மருத்துவமனைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு திருப்பி உடனடியாக அவர்கள் நெல்லை மருத்துவமனைக்கு கூடுதல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அந்த அரிவாள் வெட்டு சம்பவம் நடந்த பகுதியில அங்கிருந்த கார், இருசக்கர வாகனம் உள்ளிட்டவைகள் மீதும் கடுமையா தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்பகுதியில் இருந்த ஒரு கடையிலும் தாக்குதல் நடத்தப்பட்டது. சிசிடிவி கேமரா காட்சிகள் வச்சு போலீசார் தீவிரமாக அவர்களை தேடி வந்தாங்க. இந்த சூழல்ல அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் 2 இருசக்கர வாகனத்துல 6 பேர் இந்த மானூர் பகுதி, அதாவது மானூர் தெற்குப்பட்டி பகுதியில செல்லக்கூடிய தெற்குப்பட்டி வழியாக திருநெல்வேலி நோக்கி வந்தபோது அப்பகுதியில வேகமாக இருசக்கர வாகனத்துல வந்ததா அப்பகுதி மக்கள் தடுத்திருக்காங்க. தடுத்த போது கையில் இருந்த அருவாளை வைத்து அவர்களிடமும் சரப்பரியாக தாக்குதலில் ஈடுபட்டு 2 பேர் மானூர் தெற்குப்பட்டியிலையும் காயமடைந்தார்கள். பகுதி மக்கள் அதிகமாக வர தொடங்கிய சூழலில் அங்கிருந்தவர்கள் தப்பி சென்றார்கள். தப்பி சென்ற நிலையில போலீசார், அதாவது திருநெல்வேலி மற்றும் தென்காசி போலீசார் தீவிரமா அந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் உள்ளிட்டவர்கள் வச்சு தீவிர தேடுதல் வேட்டையில ஈடுபட்டாங்க. இந்த சம்பவத்துல தற்போது 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக நெல்லை மாவட்ட காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 பேரும் பிடிக்கப்பட்டு தனி இடத்துல வைத்து விசாரணை நடத்தப்படுவதாகவும் நெல்லை மாவட்ட காவல்துறை தரப்புல தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழலில் இந்த சம்பவம் எதற்காக நடத்தப்பட்டது என்பது குறித்தான அந்த விசாரணையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே இந்த சிசிடிவி கேமரால 2 இருசக்கர வாகனத்துல 6 பேர் போனதா தான் அந்த வீடியோ பதிவுகள்லாம் வெளியாயிருக்கு. அந்த 6 பேரையும் 6 பேர்ல 4 பேர் பிடிக்கப்பட்ட நிலையில மீதி உள்ள நபர்களையும் போலீசார் தீவிரமா தேடி வராங்க. காயமடைந்த நபர்களுக்கு தற்போது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த 2 சம்பவத்திலும் ஈடுபட்டது இந்த நபர்கள் தான் என்பதையும் காவல்துறை தரப்புல உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்களிடம் தனி இடத்துல விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.